ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி பைக் வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த பைக்கில் வந்து எதுவுமே இல்லை. இந்த பைக்கை எப்படி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பேட்ரி சைக்கிள். இது என்னடா இது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காங்க. இது வந்து வாக்கிங்க்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஸ்கேட்டிங் போர்ட் சைக்கிள் தான் இது வந்து ஃபாரினில் உள்ளது தான். ஆனால் இங்கே நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். இதை வந்து இப்போ வந்து இதில் ரெடி பண்ண போகிறோம். இந்த வண்டியை இதை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கே புரியும். நீங்களும் ரெடி பண்ணலாம். இதை பாருங்கள், இந்த வண்டியோட கண்டிஷன் வந்து இதுதான் அந்த வண்டியோட கண்டிஷன். இப்போ இப்படி இருக்க பைக்கை நம்ம சூப்பராக ரெடி பண்ண போகிறோம். இது வேறு நின்றுட்டே கூட நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். இது சீட்டை கழட்டிட்டு இதில் நின்றுட்டே கூட நீங்கள் ட்ரைவ் பண்ணலாம். இது வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் வந்து சின்ன பிள்ளைங்க ஓட்டுறது, பெரிய ஆள் கூட யூஸ் பண்ணலாம். வாக்கிங் போகிற மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து எதுவுமே இல்லை, ஒன்லி மோட்ரு மட்டும்தான் இருக்குது. மற்றபடி இது செயின் ட்ரைவ் தான். இது வந்து செயின் ட்ரைவில் தான் வண்டி ஓடுது. ஆனால் இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய மோட்ரு மட்டும்தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ நம்ம எல்லாமே புதுசு போட போகிறோம். புதுசுன்னா இந்த மோட்ரு ரன் ஆகக்கூடிய கண்ட்ரோலரும் உண்டு, கண்ட்ரோலர் போட போகிறோம். அது போக ஆக்சிலேட்டர் த்ராட்டில் போட போகிறோம். த்ராட்டில் போக பேட்ரி உள்ளே வந்து வைக்க போகிறோம். இது வந்து 24 வோல்ட்டு பேட்ரி வருது. இதுக்கு 24 வோல்ட்டு மோட்ரு. இதை தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த சைக்கிள்லையுமே பார்த்தீங்கன்னா குட்டியோண்டு சைடு இண்டிகேட்டரு, ரெண்டு பக்கமும் லெஃப்ட் ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பிரேக் லைட்டு, டேஞ்சர் லைட்டு. டயரோட சைஸை பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது. நம்ம சின்ன பிள்ளைகள் ஓட்டக்கூடிய சைக்கிள் டயர் மாதிரி இருக்கும். ஆனால் அதுலேயுமே அலாய் வீல் கொடுத்துருக்காங்க யூனிக்காக. அந்த செயினை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம பைக்கில் வர்ற மாதிரி குட்டி செயின் டென்ஷனரும் கொடுத்துருக்காங்க. பட்டை தனியாக அவங்ககிட்ட ஓட்டிட்டு போய் வண்டி நிற்கணும். இந்த இன்னொரு வண்டி இதே மாதிரி இன்னொரு வண்டி கிளியர் இல்லைங்க. இல்லை இன்னொரு பேட்டரிங்க. இதுக்கு வந்து 24 வோல்ட்டு தான். இதுக்கு 2 பேட்டரி போதுமானது தான். ஆனால் நம்ம வந்து ஆம்ஸை போட்டுறோம், 14 ஆம்ஸுக்கு போடுறோம். அதனால் ஒரு பேட்டரி வந்து 7 ஆம்ஸ். அதனால் ரெண்டு பேட்டரி பேரலர் பண்ணி நம்ம போட போகிறோம். கண்ட்ரோலர் வச்சுருக்காங்க. கீழே தான் ஒரு இடம் இருக்கு. நேற்று பின் வாங்கிட்டு வந்தோம்ல, வரிக்கிட்டு போகணும்.
அது எடுத்து சிக்னல் தானே. இது வந்து பேட்டரி நம்ம கனெக்ஷன் பண்ணுறோம். இது வந்து பேட்டரிக்குள்ளே ஹெவி கிளிப்பு. இது வந்து ஒரு கிளிப்பு வந்து 10 ரூபா வருது. இது தான் நம்ம போட போகிறோம். சும்மா இந்த 2 ரூபா 3 ரூபா கிளிப்லாம் போட்டோன்னா இந்த லோடு தாங்காது. அதுக்காக நம்ம வந்து ஹெவியான கிளிப்பை வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். இப்போ வந்து நம்ம வந்து 24 வோல்ட் ரெடி பண்ணியாச்சு. ஒரு பேட்ரி வந்து 7 ஆம்ஸு. இப்போ வந்து 2 பேட்ரி 24 வோல்ட்டு, 2 பேட்டரிங்கும் போது 24 வோல்ட் வந்துடும். அதை வந்து நம்ம வந்து 24 வோல்ட்டுனா 4 பேட்டரிக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஆனால் 24 வோல்ட்டு 7 14 ஆம்ஸ் ஆகும். இப்போ நம்ம வந்து பேரலர் பண்ணியாச்சு. வோல்ட்டை வந்து பேரலர் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து 24 வோல்ட்டும் 14 ஆம்ஸ் ஆயிடுது. 7 14 ஆம்ஸ் அப்படிங்கும்போது இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து 4 பேட்டரிக்குள்ள கெப்பாசிட்டியும் 14 ஆம்ஸ் தான். சரியா? ப்ளஸ்ஸு மைனஸு இருபத்தஞ்சு வோல்ட் இருக்குது. வந்து சீரியஸ் பண்ணால் 48 வோல்ட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம 2 பேட்டரி வந்து பேரலர் தான் பண்ணியிருக்கோம். அதனால் பேரலரில் இப்போ சீரியஸ் பண்ணால் உங்களுக்கு 7 ஆம்ஸ் தான் கிடைக்கும். 4 பேட்டரிக்கு வந்து சீரியஸ் பண்ணால் இது 7 ஆம்ஸ் தான் மொத்தத்திலேயே. இப்போ வந்து நம்ம வந்து 24 வோல்ட்டுக்கு 4 பேட்டரி வச்சுருக்கோம். இது நம்ம சீரியஸ் பண்ணால் 48 வோல்ட் ஆயிரும். நம்ம 24 வோல்ட்டுக்கு தான் நம்ம செஞ்சுருக்கோம். 24 வோல்ட்டுக்கு செஞ்சுருக்கும்போது அப்போ இது வந்து 14 ஆம்ஸ் ஆயிடுது. அதுதான் மேட்ரு. இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இந்த கான்செப்டை. ஆன் பண்ணிட்டோம் நம்ம. பேட்ரி நம்ம எக்ஸ்ட்ரா அல்ட்ரு பண்ணியிருக்கிறதுனால வண்டியோட ஃப்ரேமோட ஹைட்டை கூட்டுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா பார் போட்டு வெல்டிங் அடித்து ஹைட்டை கூட்டுறோம். வெல்ட் அடிச்சிருக்கியா? ஓகேயா? வந்து இப்போ வந்து நிறைவு கட்டத்தில் வந்திருக்கு. இப்போ வந்து இதில் என்ன பேட்டரின்னா நம்ம கம்ப்யூட்டர் யூபிஎஸ்சில் அதாவது யூபிஎஸ்சில் வரக்கூடிய பேட்டரி தான் நம்ம வந்து 24 வோல்ட்டு. நம்ம இது வந்து 12 வோல்ட் பேட்டரி தான். 2 பேட்டரியை சீரியஸ் பண்ணி 2 பேட்டரியை பேரலர் பண்ணியிருக்கு.
அப்படிங்கும்போது 24 வோல்ட்டு 7 14 ஆம்ஸ் ஆகிரும். 14 ஆம்ஸாக இப்போ நம்ம வந்து பேரலர் பண்ணி போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த பேட்டரியோட கெப்பாசிட்டி 24 வோல்ட்டு 14 ஆம்ஸ். இது வந்து உங்களுக்கு லாபம். இது வந்து நீங்கள் 24 ஆம்ஸாக வாங்குறா இருந்தால் இப்போ 2 பேட்டரிக்குள்ள ரேட் வந்து 6000 கிட்ட வந்துடும். 6000 6600 கிட்ட வந்துடும். ஒரு பேட்டரியே வந்து 3300 அந்த மாதிரி வருது. இப்போ 2 பேட்டரி போடணும். அப்படிங்கும்போது இது 14 ஆம்ஸ் ஆகிடுது. 14 ஆம்ஸுங்கும்போது நமக்கு லாபம் தான். இது இப்படி வந்து இப்படி பேட்டரி போடுறது இல்லை, இன்னும் வேறு மாதிரியும் போடலாம். அதாவது 12 ஆம்ஸில் பேட்டரி இருக்குது. 2 பேட்டரி, ஒரு பேட்டரியே புது பேட்டரி 1600 வருது. இது நம்ம வந்து இது வந்து 800 பேட்டரி தான். 800 இல்லை 850 அந்த மாதிரி தான் வரும். ஒரு பேட்டரி 850, 2 பேட்டரி வந்து 1700 வரும். அவ்வளோதான். இதிலே முடிச்சிடலாம். மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பேரலர் பண்ணி இதே மாதிரி நீங்கள் கூட போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம பேட்டரி சார்ஜரை வந்து இன்பில்ட்டாகவே நம்ம உள்ளேயே வச்சு செட் பண்ணியிருக்கோம். சார்ஜரை வந்து தனியாக போய் எடுக்காமல் இது உள்ளே சார்ஜரை வச்சு செட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு இது உள்ளேயே கண்ட்ரோலர் வச்சாச்சு. இது வந்து வெளிநாட்டில் உள்ள சைக்கிள் தான். இதை வச்சு நம்ம செட் பண்ணியிருக்கோம். இது வந்து வீல்லாம் அலைய வீல் தான். வேறு எல்லாமே வந்து நிறைவு கட்டத்துக்கு வருது. இப்போ வந்து முடிக்க போகிறோம். இதில் பிரேக் சிஸ்டம்லாம் இருக்குது. இது வந்து பிரேக்லாம் நல்லா கன் மாதிரி இருக்குது. மோட்ரு வந்து 24 வோல்ட்டு 15 ஆம்ஸ் மோட்ரு தான் இதில் கிடக்கு. அது வரைக்கும் தாங்கும். 15 ஆம்ஸ் வரைக்கும் நீங்கள் பேட்டரி போட்டுக்கலாம். அது வரைக்கும் தாங்கும். இது வந்து என்னது கான்செப்ட்னா, இது பிரிவில் டைப்பில் செயின் டிரைவில் ஓடுது. பிரிவில் டைப்பில் செயின் டிரைவில் போட்டிருக்காங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வண்டி ஆக்சிலேட்டர் கொடுத்தா மட்டும்தான் மோட்டர் ரன் ஆகும். மற்ற நேரம் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும்போது மோட்ரு நின்றும் வண்டி போய்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கான்செப்டில் தான் இது பிரிவில் டைப்பில் தான் போட்டிருக்காங்க. இது ஃப்ரெண்ட்ஸ், வண்டி ரெடியாகி அருமையாக போயிட்டுருக்கு. திருக்காத கீழே விட்டுறாத.